ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு யோகி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா, ஒரு பர்த்டே போஸ்டரை எப்படி டிசைன் பண்ண போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு வந்து Ctrl+N கொடுத்து ஒரு நியூ லேயரை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த நியூ லேயருக்கான வித் வந்து 1280 அண்ட் ஹைட் வந்து 720, ரீசொல்யூஷன் வந்து 300ன்னு வச்சுட்டு ஓகே வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஓகே கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒயிட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆன உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பேக்ரவுண்ட் லேயரை வந்து இம்போர்ட் பண்ணலாம். Ctrl+O கொடுத்து ஒன்ஸ் வந்து இம்போர்ட் ஆன உடனே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே நெக்ஸ்ட் நம்ம வந்து Ctrl+T கொடுத்து இது செலக்ட் அண்ட் ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நீங்க இந்த மாரி ரீசைஸ் பண்ண உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, டிக் வந்து குடுத்துருங்க. டிக் குடுத்துட்ட உடனே, இப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு பிஎன்ஜி வந்து இம்போர்ட் பண்ண போறோம். Ctrl+O குடுத்து, ஒன்ஸ் வந்து இது இம்போர்ட் ஆன உடனே, எப்பயும் போல டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். டிராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே, Ctrl+T குடுத்து, இத வந்து ஒரு பொசிஷனுக்கு ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஒரு பொசிஷனுக்கு வந்து நீங்க ரீசைஸ் பண்ண உடனே, நெக்ஸ்ட் நீங்க வந்து டிக் குடுத்துருங்க. டிக் குடுத்துட்டு, இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த இமேஜுக்கு வந்து லைட்டா வந்து எக்ஸ்போஷர்ஸ், கான்ட்ராஸ்ட்லாம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ வந்து அதை எப்படி ஆட் பண்றதுன்னா, Ctrl+Shift+A குடுத்தீங்கன்னா, கேமரா ரா ஃபில்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் வந்து கேமரா ரா ஃபில்டர் வந்து ஓப்பன் ஆன உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த பேசிக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேசிக்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, எக்ஸ்போஷர் வந்து ஒரு லெவலுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நான் ஒண்ணு ஒரு ஒரு லெவலுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ரேஞ்ச் வந்து தேவைப்படுதோ, அந்த மாரி நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாரி ஒரு ரேஞ்சுக்கு நான் வச்ச உடனே, நெக்ஸ்ட் நான் வந்து ஓகே குடுத்துக்கிறேன். ஓகே குடுத்துட்டு, ஓகே குடுத்தா இந்த மாரி வந்து இமேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது நார்மல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வந்து ரீடச் பண்ணியிருக்கும். இந்த மாரி பண்ண உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டோட்டல் இமேஜுக்குமே வந்து ஒரு வாட்டி ரீடச் பண்ணலாம். அதாவது எக்ஸ்போஷரும், கான்ட்ராஸ்ட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அது வந்து எப்படி பண்ண போறோம்னா, இந்த அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் வந்து போங்க. இதில போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் போங்க. இதில வந்து உங்களுக்கு தேவையான லெவலுக்கு வந்து நீங்க அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாரி வச்சுக்கிறேன். ஒன்ஸ் வந்து நான் இந்த மாரி வச்ச உடனே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, Ctrl+R குடுத்தீங்கன்னா, இந்த மாரி ரூலர் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் ரூலர். இந்த மாரி வந்து Ctrl+R குடுத்தீங்கன்னா, இந்த ரூலர் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாரி ஒன்ஸ் வந்து ஃபார்ம் ஆன உடனே, நெக்ஸ்ட் வந்து இங்க கிளிக் பண்ணி அப்படியே வந்து இங்க டிராக் பண்ணுங்க. இந்த மாரி டிராக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க இருந்து ஒண்ணு வந்து டிராக் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து 3 லேயர்ஸா வந்து இப்படி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபார்ம் ஆன உடனே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, பென் டூல் வந்து போங்க. பென் டூலுக்கு வந்து ஷார்ட்கட் P அண்ட் இது பிரஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஷேப்ப வந்து குடுத்துக்கோங்க. ஷேப் குடுத்துட்டு, இதில வந்து ஸ்ட்ரோக்ல வந்து ஒயிட் கலர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒயிட்ல தான் இருக்கு. ஸோ வந்து ஒயிட் கலர் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இதில வந்து ஃபில்லுன்னு குடுத்துருங்க. ஃபில்லுன்னு குடுத்துட்டு, இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு, அப்படியே இங்க ஒரு கிளிக். இந்த கரெக்ட்டா இந்த லைனுக்கு ஸ்ட்ரெய்ட்டா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த லேயர் கிட்ட போயிட்டு, ஸ்ட்ரோக் லேயருக்கு போயிட்டு, அப்படியே வந்து லைட்டா வந்து இன்கிரீஸ் பண்ணுங்க. அப்போ வந்து ஒயிட் லேயர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். பாருங்க. இப்ப வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாரி இம்ப்ரூவ் ஆன உடனே நெக்ஸ்ட் டைம் வந்து மூவிங் டூல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ரூலர வந்து பேக்ல குடுத்துருங்க. எடுத்த பொசிஷன்லயே மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிருங்க. இந்த மாரி பண்ணிட்ட உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த அ லேயர வந்து ஒரு காப்பி பண்ணலாம். அதாவது இந்த ஷேப் ஒன் லேயர ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுக்கலாம். Ctrl+J குடுத்து ஒரு டூப்ளிகேட் காப்பியா எடுத்துட்டேன். இந்த மாரி எடுத்த உடனே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, Ctrl+T குடுத்துக்கிறேன். T குடுத்த உடனே இந்த மாரி ஃபுல்லா வந்து செலக்ட் ஆயிரும். இந்த மாரி செலக்ட் ஆன உடனே அப்படியே நான் வந்து கீழ டிராக் பண்ணி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்படி நான் ஒரு பொசிஷனுக்கு வந்து கொண்டு வந்துக்கிறேன். இந்த மாரி நீங்க வந்து ஷேப்ஸ் வந்து ஆட் பண்ண உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஐ பட்டன வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த 3 லேயர்ஸோட ஐ பட்டனும் ஆஃப் பண்ணிட்டு, குயிக் செலக்ஷன் டூல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. குயிக் செலக்ஷன் டூல் இருக்கு. இத வந்து செலக்ட் பண்ணிட்டு, இந்த சப்ஜெக்ட்ட மட்டும் நான் செலக்ட் பண்றேன். ஒன்ஸ் வந்து இது செலக்ட் ஆன உடனே, மறுபடியும் வந்து இந்த ஐ பட்டன்ஸ்லாம் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா, இந்த லேயர் 2 வந்து கிளிக் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, கன்வெர்ட் டூ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ன்னு இருக்கும். இத வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி பிரஸ் பண்ணிட்ட உடனே நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஷேப் 1 அண்ட் ஷேப் 1 காப்பிய வந்து 2மே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இத வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ராஸ்டரைஸ் லேயர்ன்னு குடுங்க. இந்த மாரி குடுத்த உடனே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்கன்னா, இரேஸ் ஆப்ஷனுக்கு வந்து போங்க. இரேஸ் ஆப்ஷன் போயிட்டு ஏதாச்சும் ஒரு லேயர மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஷேப் 1 மட்டும் இரேஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இதான் ஷேப் 1. இத மட்டும் நான் இரேஸ் பண்றேன். பாருங்க. கரெக்ட்டா வந்து இப்ப நான் வந்து எக்ஸ்ட்ரா இரேஸ் பண்ணாலுமே இரேஸ் ஆவாது. கரெக்ட்டா இது மட்டும் தான் இரேஸ் ஆகும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த லேயர் கிட்ட மட்டும் தான் கரெக்ட்டா இந்த லைன் வந்து இரேஸ் ஆகுது. ஷேப்ப வந்து இரேஸ் பண்ணுது. எக்ஸ்ட்ரா லேயர வந்து நீங்க இரேஸே பண்ணாலுமே இரேஸ் ஆவாது. இதே நீங்க நார்மலா இந்த குயிக் செலக்ஷன் டூல வச்சு இது செலக்ட் பண்ணாம,
இரேஸ் பண்ணிங்கன்னா, எக்ஸ்ட்ரா லேயர் எல்லாமே இரேஸ் ஆகும். ஸோ இது பண்றது வந்து கொஞ்சம் வந்து நல்ல விஷயம். அண்ட் இப்ப என்ன பண்றீங்கன்னா, CTRL+T குடுத்தீங்கன்னா, இந்த லேயர் வந்து இரேஸ் ஆயிரும். இப்ப வந்து இரேஸ் ஆனோனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கீழ இருக்க வந்து எக்ஸ்ட்ரா லேயர வந்து நம்ம இரேஸ் பண்ணலாம். இந்த லேயர் 2க்கு வந்து போயிருங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, ராஸ்டரைஸ் லேயர்ன்னு இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணிட்டு அப்படியே வந்து இரேஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நம்ம இரேஸ் பண்ணி முடிச்சோனே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கலர் ஸ்பிளாஷ் பிஎன்ஜி வந்து இதில வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ண போறோம்னா, CTRL+O குடுத்து எப்பயும் போல டிராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து டிராக் அண்ட் ட்ராப் ஆன உடனே CTRL+T குடுத்து செலக்ட் அண்ட் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி ரீசைஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் நம்ம வந்து டிக் குடுத்துக்கலாம். டிக் குடுத்துட்டு இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த லேயருக்கும் கீழ வந்து இத வந்து அட்டாச் பண்ணலாம். லேயர் 2க்கு கீழ லேயர் 3ய வந்து வச்சுட்டு, இத வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு CTRL+T குடுத்து கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து டிக் குடுத்துக்கோங்க. டிக் குடுத்துட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு. ஸோ வந்து பார்க்க நல்லா இல்ல. இத வந்து கொஞ்சம் வந்து கிரேடியன்ட் லுக்கா கொண்டு வரலாம். ஸோ அது எப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணுங்க. பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ல கிரேடியன்ட் ஓவர்லேன்னு இருக்கும். இத வந்து பிரஸ் பண்ணுங்க. இது வந்து பிரஸ் பண்ண உடனே, இங்க வந்து ஸ்டைல்ல வந்து லீனியர்ன்னு வச்சுக்கோங்க. ஒபாசிட்டி 100% பிளெண்ட் மோட் நார்மல் அண்ட் இதோட கலர் வந்து நான் கரெக்ட்டா காட்டுறேன். இதோட கலர் வந்து இந்த ஹேஷ்டேக் வந்து டைப் பண்ணிக்கோங்க. 42C198 அண்ட் இதோட ஹேஷ்டேக் வந்து BD6BC0 இத வந்து டைப் பண்ண உடனே ஓகே குடுத்துருங்க. இந்த மாரி ஓகே குடுத்து இதோட லொகேஷன் வந்து 100% வச்சுட்டு ஓகே குடுத்துருங்க. இந்த மாரி ஓகே குடுத்துட்டு மறுபடியும் வந்து ஓகே குடுத்துருங்க. இப்ப வந்து பார்க்க வந்து கொஞ்சம் நல்லாருக்கும். இந்த மாரி வந்த உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிளாஷ் எஃபெக்ட் வந்து பேக்கிரவுண்ட்ல வந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த இடம் மேல வரணும். இது வந்து கீழயே இருக்கட்டும். ஸோ இத எப்படி மேல வர வைக்கணும்னா, எல்லா லேயர்ஸுமே ஆஃப் பண்ணிருங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா, குயிக் செலக்ஷன் டூல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். குயிக் செலக்ஷன் டூல வந்து செலக்ட் பண்ண உடனே, டிராக் பண்ணி இப்படி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி செலக்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எல்லா ஐ பட்டன்ஸையும் ஆன் பண்ணலாம். இந்த மாரி எல்லா ஐ பட்டன்ஸையும் ஆன் பண்ண உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத வந்து கன்வெர்ட் டூ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ன்னு குடுத்துக்கலாம். கன்வெர்ட் டூ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ன்னு குடுத்து, இப்போ வந்து இந்த லேயர வந்து ஷேப் 1 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இரேஸ் ஆப்ஷன் போங்க. இரேஸ் போயிட்டு, இப்போ வந்து இந்த இடம் இரேஸ் பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா வந்து இது வந்து மேல வந்து அட்டாச் ஆகும். ஸோ இந்த மாரி உட்காந்த உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, CTRL+D குடுத்து இந்த லேயர வந்து டெலீட் பண்ணிடலாம். இந்த லேயர் 3ய டூப்ளிகேட் காப்பியா எடுக்கலாம். ஸோ அது எப்படின்னா, CTRL+J வந்து குடுங்க. ஒரு டூப்ளிகேட் ஆகும். இந்த மாரி டூப்ளிகேட் ஆன உடனே மூவிங் டூல வந்து செலக்ட் பண்ணி, இத வந்து அப்படியே டிராக் பண்ணி, இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இந்த மாரி வச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த லேயர் 3யவே இன்னொரு காப்பி எடுக்கலாம். CTRL+J குடுத்து, அத வந்து இந்த சைடு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி வச்ச உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ அது எப்படின்னா, ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ண உடனே டெக்ஸ்ட்க்கு வந்து ஷார்ட்கட் T. இத வந்து நான் பிரஸ் பண்ணிட்டு, இப்போ வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் டைப் பண்ண உடனே, இதுக்கு வந்து ஒரு பொசிஷன் கொண்டு வந்துடலாம். இந்த டெக்ஸ்ட் லேயர லேயர் 2 அதாவது சூர்யா பிஎன்ஜிக்கும் கீழ வந்து அட்டாச் பண்ணுங்க. இந்த மாரி அட்டாச் பண்ணீங்கன்னா, இது வந்து பேக்கிரவுண்ட்ல போயிரும். இந்த மாரி பேக்கிரவுண்ட்ல போனோனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு வந்து பிளெண்ட் மோட்ல சாஃப்ட் லைட்ன்னு குடுக்க போறேன். சாஃப்ட் லைட்ன்னு குடுத்த உடனே இந்த மாரி வந்து பேக்கிரவுண்ட்ல வந்து கரெக்ட்டா வந்து அட்டாச் ஆயிரும். இந்த மாரி அட்டாச் ஆன உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க ஒரு ஹேப்பி பர்த்டே சூர்யான்ட்டு வந்து இங்க ஒரு டெக்ஸ்ட் லேயர வந்து பண்ண போறோம். அத வந்து எப்படி பண்ண போறோம்னா, இதே சூர்யா வந்து CTRL+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயரா வந்து எடுத்துக்கோங்க. இத வந்து எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதுக்கு வந்து நார்மல்ன்னு குடுத்துருங்க. CTRL+T அண்ட் ரீசைஸ். ஸோ இந்த மாரி குடுத்த உடனே நெக்ஸ்ட் வந்து டிக் குடுத்துருங்க. மறுபடியும் இந்த சூர்யா காப்பியவே இன்னொரு காப்பியா எடுக்கலாம். CTRL+J குடுத்துருங்க. இத வந்து இங்க வச்சுக்கோங்க. இந்த மாரி வச்சுட்டு டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, இத வந்து டோட்டலா வந்து கிளிக் பண்ணுங்க. பேக் ஸ்பேஸ் குடுத்து HBDன்னு குடுங்க. இப்ப வந்து குடுத்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த மாரி டெக்ஸ்ட்ட வந்து நீங்க ஆட் பண்ண உடனே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஷேப்ஸஸ் வந்து ஆட் பண்ணலாம். கஸ்டம் ஷேப்ஸ். ஸோ வந்து அது எப்படின்னா, இந்த இடத்துல போங்க. ரெக்டாங்கில் டூலுக்கு அப்படியே கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டம் ஷேப் டூல்ன்னு இருக்கும். இத வந்து பிரஸ் பண்ணுங்க. இதுல வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ வந்து அத பிரஸ் பண்ணுங்க. நான் இத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து நான் சூஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல வச்சு டிராக் பண்ணேன்னா, இந்த மாரி வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாரி ஃபார்ம் ஆன உடனே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஸ்ட்ரோக் லேயருக்கு வந்து போயிட்டு, இத வந்து லைட்டா ஸ்ட்ரோக் வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். நார்மல்லயே வச்சுட்டு ஒபாசிட்டி மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கஸ்டம் ஷேப்ல இப்ப வந்து வேற ஷேப்ப நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த செயில் போட்ட வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்ப வந்து இங்க வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன்.
இதுக்கு வந்து லைட்டா ஸ்ட்ரோக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்க கொஞ்சம் சூப்பரா இருக்கும். இந்த மாரி டெக்ஸ்டஸ்லாம் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட உங்கள வந்து நான் மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் யோகேஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.